பம்மல், அனகாபுத்தூர் பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகளால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாவதை கண்டித்தும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பம்மல் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அப்பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்களின் சிரமத்தை போக்கவும், மழைக்காலத்திற்கு முன்பு கால்வாய்களை தூர்வாரவும், குப்பைகளை அகற்றாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தாம்பரம் மாநகராட்சியின் அலட்சிய போக்கை கண்டித்து பம்மல் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொலிச்சலூர் மண்டல தலைவர் KS செந்தில், மாவட்ட செயலாளர் ஆவின் பொலிசை ரவி உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் செம்பாக்கம் வேத சுப்பிரமணியம் கூறுகையில், தாம்பரம் மாநகராட்சி பம்மல், அனகாபுத்தூர், பொலிச்சலூர் பகுதிகளில் 2 மாதங்களாக பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அதை சரியாக திட்டம் இடாமல் செய்து வருவதால் தினமும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்தி வரும் சாலையை ஆங்காங்கே குழிகள் தோண்டி மரண குழிகளாக காட்சியளிக்கிறது. இந்த பணிகளால் ஏற்படும் மண் புழுதிகளால் இப்பகுதியில் உள்ள வியாபாரிகள் பாதிக்கப்படுகின்றனர். சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. இந்திய வரலாற்றிலேயே மாநகராட்சி ஆணையர் காவல் நிலையத்தில் சென்று தனது கையெழுத்தை AK பில்டர்ஸ் என்ற நிறுவனம் போலியாக போட்டு NOC தயாரித்து உள்ளார்கள் என புகார் அளித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சியில் உள்ள மேயர், துணை மேயர், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் மற்றும் MP என அனைவரும் அவர்களுக்குள்ளேயே கோச்சி பூசலில் உள்ளனர். மாநகராட்சி மேயரை மதிக்காமல், அவரை எதிலும் தலையிடாமல் வைத்திருப்பதால் தான் இதுபோன்ற போலி கையெழுத்து சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. இந்த போலி கையெழுத்து விவகாரத்தில் CBI விசாரணை தேவையாக உள்ளது. முன்னாள் மாநகராட்சி ஆணையர் இருந்தபோது எவ்வளவு பணிகளுக்கு போலி கையெழுத்து இடப்பட்டுள்ளது என்பதை CBI விசாரணை மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும், அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாஜக சார்பில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சி பம்மல், அனகாபுத்தூர் பகுதியில் கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்களாக அனகாபுத்தூர், பொய்ச்சலூர், பம்மல் ஆகிய பகுதிகளை இணைக்கக்கூடிய சாலைகளிலே பாதாள சாக்கடை திட்டத்தின் பணிகளை துவக்குவதாக சொல்லி அதை சரியாக திட்டமிடாமல் இன்றைக்கு பொதுமக்கள் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகள் இன்றைக்கு நோண்டப்பட்டு குழிகள் ஏற்படுத்தப்பட்டு அவைகள் எல்லாம் மரண குழிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த பணியின் காரணமாக ஏற்படக்கூடிய பொய்திகள் எல்லாம் இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிற்றுண்டி கடைகள், பழக்கடைகள், சாலையோர காய்கறி கடைகள், பூக்கடைகள்லாம் இந்த பொய்திகள் உடல் சீர்கேட்டை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. சுகாதாரத்திற்கு இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒரு மாநகராட்சி, அவங்க எப்படி கவலைப்படுவாங்க மாநகராட்சி? ஏனென்றால் இன்றைக்கு ஆணையர் அவர்களே, இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநகராட்சியுடைய ஆணையர் அவர்கள் காவல்துறையில் போய் என்னுடைய கையெழுத்தை போலி கையெழுத்து போடுறாங்க, அதை பயன்படுத்தி இன்றைக்கு கட்டிட உரிமையாளர்கள், பில்டர் ஒருத்தர் AK பில்டர்ஸ் என்கின்ற நிறுவனம் இன்றைக்கு என்னுடைய கையெழுத்தை போலி கையெழுத்தாக பயன்படுத்தி அதில் NOC தடையில்லா சான்றிதழ்கள் வழங்கியிருக்கின்றார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இன்றைக்கு ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாநகராட்சி ஆணையர் அழகுமீனா IAS அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றிய ஒரு அதிகாரி அவர்கள். கிட்டத்தட்ட நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். இங்கே இருக்கக்கூடிய மேயர், இங்கே இருக்கக்கூடிய துணை மேயர், இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள், அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல், நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு, இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் திரு அன்பரசு அண்ணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, E கருணாநிதி, ஜோன் சேர்மன் வே கருணாநிதி, ஜோசப் அண்ணாதுரை, அதே போன்று அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய துணை மேயர் காமராஜ் அவர்கள், மேயர் கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலினத்து சகோதரியை செயல்பட விடாமல் இன்றைக்கு நான் ஏற்கனவே இதை பல பதிவுகள் பண்ணியிருக்கோம். ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மேயர் அவர்களை நீங்கள் இப்படி அவமானப்படுத்துவது என்பது
மேயர் அவர்களை அவமானப்படுத்துவது என்பது, அவருக்கு ஒத்துழைப்பு தராமல் செயல்படுவது என்பது, இன்னும் பல அவங்க கோப்புகள் அவங்க பக்கமே போறதில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு கமிஷனரோட கையெழுத்து என்ஓசி போட்டு இன்னைக்கு ரிலீஸ் ஆகி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அது கூட ஊடகங்கள் வாயிலாக வரல. அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆர்டிஐ அதுல போட்டு ஆர்டிஐல வந்த ஒரு உண்மை ஒரு என்ஓசியை வந்து கமிஷனருடைய கையெழுத்தை போட்டு, இன்னும் சொல்ல போனார் அந்த ஏகே பில்டர்ஸ் உடைய பின்புலத்தை ஆராய்கின்ற போது, பாரதிய ஜனதா கட்சி ஆராய்ந்த போது துணை மேயர் அவர்களுக்கு அதில் அவருடைய ஆதரவு இருப்பதாக தகவல்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சி எதற்கெடுத்தாலும் சிபிஐ என்கொயரி கேட்பதாக, ஆம்ஸ்டாங் கொலை வழக்காக இருந்தாலும் அல்லது நடைபெற்ற ஊழல்களிலே டிஎம்கே ஊழலில் சிபிஐ என்கொயரி கேட்டாலும், இன்றைக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கின்றது, தார்மீக பொறுப்பு இருக்கின்றது. குறிப்பாக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்துடைய தாம்பரம் மாநகராட்சியுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு தார்மீக உரிமை இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. இந்த ஊழல்ல, இந்த போலி கையெழுத்து ஊழல்ல நிச்சயமாக சிபிஐ என்கொயரி தேவைப்படுகின்றது. ஏன்னா அந்த அம்மா வேலை பார்த்த காலத்துல எத்தனை போலி கையெழுத்து போட்டு இன்றைக்கு இது போன்ற ஊழல் நடைபெற்றது என்பதை இன்றைக்கு நிச்சயமாக இந்த காவல்துறையோ அல்லது இந்த அரசினுடைய, இந்த விடியாத அரசினுடைய, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய அரசோ நிச்சயமாக உண்மையை வெளிக்கொண்டு வராது. ஏனென்று சொல்ல எங்களுக்கு ஏன் அந்த உரிமை